இந்திய சினிமாவில் உச்சம் தொட்ட இயக்குநர்களில் ஒருவர் மணிரத்னம். 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இவர் பிறந்தார். மணிரத்னத்தின் குடும்பம் திரைக்குடும்பமாக இருந்தாலும் வீட்டில் குழந்தைகளுக்கு திரைப்படம் பார்க்க அனுமதி இல்லாமலேயே இருந்தது. திரைப்படம் பார்ப்பது அவர் வீட்டுப் பிரிவர்களால் தீய பழக்கமாக கருதப்பட்டது. அந்த நாட்களில் திரைப்படம் பார்ப்பதை நேரவிரயமாகவே கருதினேன் என்று அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். ஆனாலும் வளர்ந்த சிறுவனாக திரைப்படம் பார்க்க துவங்கியிருக்கிறார். சிவாஜி கணேசனும் நாகேஷும் இவருக்கு பிடித்த நடிகர்கள். இயக்குனர் பாலச்சந்தர் படங்கள் பார்த்து அவருக்கு ரசிகரானார். பள்ளி படிப்பு முடிந்து ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்த கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் முடித்தார். பிறகு மும்பை ஜம்னலால் பஜாஜ் மேலாண்மை கல்லூரியில் மேலாண்மை முதுகலை பட்டம் படித்தார். முதுகலை பட்டம் முடித்து 1977 சென்னையில் சில காலம் மேலாண்மை ஆலோசகராக பணியாற்றினார். அந்த வேலையின் மீதான அதிருப்தி இவரை சினிமாவின் பக்கம் திருப்பியது. மணிரத்னத்தின் நண்பரும் புகழ்பெறும் இயக்குனர் PR பந்தலுவின் புதல்வனுமான ரவிசங்கர் தன்னுடைய முதல் கன்னட திரைப்படத்தை எடுக்கவிருந்தார். அவருடன் மணிரத்னமும் அவரின் நண்பனும் பழம்பெரும் இயக்குனர் S. பாலச்சந்திரன் மகனான ராமன் என்பவருடன் சேர்ந்து படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் ஆகியவற்றை எழுதி முடித்தார். படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள தன் வேலையை விட்டுவிட்டு கர்நாடகா சென்றார் அவர். கன்னட திரைப்பிரபலம் விஷ்ணுவர்தன், ரோஜாரமணி, லட்சுமி போன்று நட்சத்திர பட்டாளம் அணிவகுக்க தொடங்கவிருந்த படம் கடைசியில் நிறுத்தப்பட்டது. என்ன ஆகினும் இயக்குநராக வேண்டும் என்பது அவர் எண்ணமாக இருந்தது. கையில் ஒரு கதையை வைத்துக் கொண்டு தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்லலாம், இல்லை என்றால் பாலச்சந்தர், பாரதிராஜா, மகேந்திரன் போன்ற பெரிய இயக்குநர்களிடம் கதைகளை கூறி அவர்களுடன் இணைந்து பணியாற்றலாம் என்ற முடிவுக்கு வந்தார் மணிரத்னம். இயக்குனர் மற்றும் பிரபலங்களுடன் இணைந்து பணியாற்றும் முயற்சி நடைபெறாமல் போக ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமை இணைத்துக் கொண்டு 20 தயாரிப்பாளரை சந்தித்தார் மணிரத்னம். இந்த முயற்சியும் கடைசியில் நீர்த்துப் போனது. 1983 மணிரத்னம் பல்லவி அனுபல்லவி என்றொரு கதையை எழுதினார். இதை தயாரிக்க அவரது மாமா கிருஷ்ணமூர்த்தி முன்வந்தார். இந்த படம் அவருக்கு 1983ஆம் ஆண்டில் கர்நாடக அரசின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் விருதை பெற்றுத் தந்தது. இந்த படம் 1984 அவருக்கு உணரு என்ற மலையாள படத்தை இயக்கும் வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தது. 1985 பகல் நிலவு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தார். இதன் பின்னர் அதே ஆண்டில் அவர் இதய கோயில் என்ற படத்தை இயக்கினார். உணரு, பகல் நிலவு, இதய கோவில் 3 படங்களும் வெற்றி பெறாத நிலையில் அடுத்து 1986ஆம் ஆண்டு மணிரத்னம் எழுதி இயக்கிய மௌனராகம் மக்களிடமும் விமர்சகர்களிடமும் பெரிய பாராட்டை பெற்றது. இந்த படம்தான் மணிரத்னம் என்ற சகாப்தத்தின் அடித்தளம். மௌனராகம் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை பெற்றது. அத்தோடு மணிரத்னத்துக்கு சிறந்த இயக்குநருக்கான பிலிம்பேர் விருதையும் வாங்கிக் கொடுத்தது. 1987ஆம் ஆண்டு உலக நாயகன் நடிப்பில் வெளிவந்த நாயகன் இவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கொடுத்தது. மும்பையின் நிழல் உலக தாதா வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையை தழுவியதாக இந்த படம் அமைந்திருந்தது. சிறந்த நடிகர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த கலை இயக்குனர் என 3 தேசிய விருதுகளை அப்படம் தட்டிச் சென்றது. அதே நேரத்தில் சிறந்த வேற்றுமொழி படத்துக்கான ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. இதன் பின் 1988ஆம் ஆண்டு வெளிவந்த அக்னி நட்சத்திரம் 200 நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியது. 1989ஆம் ஆண்டில் கீதாஞ்சலி என்ற படத்தை இயக்கியதன் மூலம் தெலுங்கு சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் மணிரத்னம். இந்த படமும் தேசிய விருதை தட்டிச் சென்றது. இதைத் தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையை வைத்து அஞ்சலி என்ற படத்தை இயக்கினார். இந்த படமும் சிறந்த வேற்றுமொழி படத்துக்கான ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அஞ்சலியை தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டி நடிப்பில் தளபதி என்ற படத்தை இயக்கினார். மகாபாரதத்தில் கர்ணன் துரியோதனருக்கிடையில் காணப்பட்ட நட்பை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டது. இவரின் முதல் படமான பல்லவி அனுபல்லவி முதல் தளபதி வரை இளையராஜா தான் இவருடைய படத்துக்கு ஆஸ்தான இசையமைப்பாளர். ஆனால் 1992ஆம் ஆண்டு இவர் இயக்கிய ரோஜா படத்தின் மூலம் இசைப்புயல் AR ரஹ்மானை அறிமுகம் செய்து வைத்தார். ரோஜா படம் 18வது மாஸ்கோ திரைப்பட திருவிழாவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த படத்துக்கு பிறகு மணிரத்னத்திற்கு மிகப்பெரும் அங்கீகாரம் கிடைத்தது. 1993ஆம் ஆண்டு ராம் கோபால் வர்மா எழுதிய திருடா திருடா கதையை இயக்கினார் மணி. இது டொரண்டோ திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. 1995ஆம் ஆண்டு இவர் இயக்கத்தில் வெளிவந்த பொம்பை திரைப்படம் 1993ஆம் ஆண்டு நடந்த பொம்பை கலவரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என பல்வேறு பிரச்சனைகளை இந்த படம் சந்தித்தது. ஆனாலும் பல்வேறு தரப்பினரிடமும் பெரும் வரவேற்பை கொண்ட படமாக இது அமைந்தது. 1997ஆம் ஆண்டு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த இருவரை பற்றி இருவர் என்றொரு படத்தினை எடுக்க அது பெரும் எதிர்ப்புக்கு உள்ளானது. இருப்பினும் விமர்சகரிடையே நல்ல வரவேற்பை இப்படம் பெற்றது.
1998ஆம் ஆண்டு ஷாருக் கான், மனிஷா கொய்ராலா நடிப்பில் தன் முதல் ஹிந்தி படமான தில் சே, அதாவது தமிழில் உயிரே படத்தை இயக்கினார் மணிரத்னம். AR ரஹ்மானின் இசை இந்திய அளவில் பேசப்பட்டது. இந்த படத்திற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு மாதவன் ஷாலினியை வைத்து அலைப்பாயுதே என்றொரு படத்தை இயக்கினார். இது இன்றளவும் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு படமாக இருக்கிறது. 2002ஆம் ஆண்டு இலங்கை உள்நாட்டுப் போரை பின்னணியாக கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தை எடுத்தார். இதுவும் 6 தேசிய விருதுகளை வென்றது. 2004ஆம் ஆண்டு சூர்யா, மாதவன், சித்தார்த் ஆகியோரை வைத்து ஆயுத எழுத்து எனும் படத்தை எடுத்தார். ஒரே நேரத்தில் தமிழில் ஆயுத எழுத்து எனவும் ஹிந்தியில் யுவா எனவும் இது உருவானது. இந்தியில் அஜய் தேவ்கன், அபிஷேக் பச்சன், விவேக் ஓப்ராய் ஆகியோர் இதில் நடித்தனர். இந்த படமும் வித்தியாசமான திரைக்கதையினால் விமர்சகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. 2007ஆம் ஆண்டு திருபாய் அம்பானியின் வாழ்க்கை கதையை தழுவி குரு என்ற படத்தை இயக்கினார். இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியிலும் நல்ல வெற்றியை பெற்றது. 2010ஆம் ஆண்டு ராமாயண இதிகாசத்தை அடிப்படையாக கொண்டு ராவணன் என்று தமிழிலும் ராவன் என்று இந்தியிலும் ஒரே நேரத்தில் படமெடுத்தார். தமிழில் விக்ரமும் பிருத்விராஜும், ஹிந்தியில் அபிஷேக் பச்சனும் விக்ரமும் இதில் நடித்தார்கள். இந்த படம் சொல்லிக் கொள்ளும்படி பெரிய வரவேற்பை பெறவில்லை. 2013ஆம் ஆண்டு நவரச நாயகனின் மகன் கௌதம் கார்த்திக் மற்றும் நடிகை ராதாவின் மகள் துளசி ஆகியோரை கடல் திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் செய்தார். இதுவும் தோல்வி படமாகவே அமைந்தது. 2015ஆம் ஆண்டு மம்முட்டியின் மகன் துல்கர் சல்மான் மற்றும் நித்யா மேனன் ஆகியோர் நடிப்பில் ஓ காதல் கண்மணி என்ற படத்தை இயக்கினார். இந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. 2017ஆம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் வெளிவந்த காற்று வெளியிடை படம் கார்கில் போரில் பாகிஸ்தானிடம் போர்க்கைதியான ராணுவ வீரரின் காதல் கதையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த படமும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இவர் இப்போது எடுத்திருக்கும் புதிய படம் செக்கச் சிவந்த வானம். அரவிந்த் சுவாமி, சிலம்பரசன், விஜய் சேதுபதி, அருண் விஜய், ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ் என்று பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்துள்ளது. விரைவில் திரைக்கு வர இருக்கும் இந்த படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இதிலுள்ள பாடல்கள் படம் வெளியாகும் முன்பே பரவலாக பேசப்பட்டு படத்தை பற்றி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதல், தீவிரவாதம் ஆகியவற்றை நகர்வாழ் நடுத்தர மக்களை பின்னணியாக கொண்டு செல்வது இவருடைய பாணி. இவருடைய படங்கள் சிறப்பான திரைக்கதைக்கும் நேர்த்தியான தொழில்நுட்பத்திற்கும் சுருக்கமான வசனங்களுக்கும் பெயர் பெற்றவை. இவர் இதுவரை 6 தேசிய விருதுகள், 6 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் மற்றும் 3 பாலிவுட் பிலிம்பேர் விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இவரது திரை பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு 2002இல் பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி கௌரவித்தது.